ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அது கூட முந்திரி பாதாம் வந்து 20 பீஸ் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு 2 வெங்காயத்தை வெட்டி தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சோண்டு பெப்பரு, ஜீரகத்தூள், ஆனால் அது கூட வந்து உப்பு எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுருக்க சிக்கனில் வந்து இந்த மசாலா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் பேனில் நீங்கள் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரை பண்ண வேணாம், ஒரு 60% குக் ஆனால் போதும். ஏன்னா மறுபடியும் இது கிரேவியில் போட்டு நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடயோ இல்லை தோசை கூடயோ இல்லை பரோட்டா கூட ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பரோட்டா கூட சாப்பிட இது வேறு லெவலில் இருக்கும். ஸோ எண்ணெய் நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சோண்டு ஊற்றுங்க. மறுபடியும் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து நல்லா சிக்கனை வந்து ஒரு 60% குக் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து இந்த எண்ணெயிலேயே மறுபடியும் வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த எண்ணெயிலே யூஸ் பண்ணிங்கன்னா சிக்கனோட ஃப்ளேவர் இதில் இருக்கும், இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது இந்த வறுத்து வச்சுருக்க சிக்கனே வந்து வீட்டில் இருக்கவங்க முடிச்சுடுவாங்க, எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் சூடாக இருக்கு இல்லையா, அது கூடயே நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, வெங்காயம், முந்திரி, கேஷ்யூலாம் போட்டு அந்த பாதாம்லாம் போட்டு அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால எனக்கு இந்த எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு. மேபி நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் கம்மியாக பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. அண்ட் சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சோடனே மறுபடியும் மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பரு, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் அண்ட் கொத்தமல்லி தூள். சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லி ஒரு க்யூப் கிடைக்கும். உங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்டாக் க்யூப் இல்லை அப்படின்னா சிக்கன் வந்து வேக வைக்கிற தண்ணி தான் வந்து சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இதை கொண்டு போய் அந்த மசாலா கூட அங்கே பாயில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கிரேவி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போனால் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வேக வச்ச சிக்கன் இருக்குல்ல, ஃப்ரை பண்ண சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும்னா பெருசாக போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சப்பாத்தியில் பிச்சு சாப்பிடும்போது ஒரு பீஸ் சிக்கன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. மேபி உங்களுக்கு பெருசாக போடணுன்னா பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. அண்ட் இந்த டைமில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பால் ஆடையை சேர்த்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பால் ஆடையை வந்து சேர்த்து வச்சுருக்கிறது கொஞ்சோண்டு எடுத்து நல்லா பீட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமுங்கிறது அதுதான். இதை நாங்கள் வெளியில் வாங்குகிறோம். மேபி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் இறங்கினோடனே சூடாக ஒரு பரோட்டாக்கு மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.